வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உயிர்மை எழுத்துக்கள். தமிழ்ல நமக்கு நல்ல அறிமுகமான கங்காச்சா வரிசை நமக்கு தெரியும். அதுல இருக்கக்கூடிய முதல் 10 எழுத்துக்கள் க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம. இந்த எழுத்துக்களுக்கு ஹிந்திக்காக இதுக்கு தனி உச்சரிப்பு கிடையாது. நம்ம யூஸ்வலா சொல்ற மாதிரி கங்காச்சா அந்த உச்சரிப்பு மட்டும்தான். வெறும் எழுதுற முறை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 10 எழுத்துக்களுடைய எழுதுற முறையை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் க. இந்த க லெட்டர் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 1 போட்டு இந்த மிட் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதிருக்கேன். அதாவது 8 நம்ம 8 ஹரிசாண்டலா எழுதுனா எப்படி எழுதுவோம் அதான். பட் இங்க கனெக்ட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் 1, அதுக்கப்புறம் அதோட மிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவ்வளவுதான், ஜாயின் பண்ணக்கூடாது. இது க. அடுத்து இந்த ங லெட்டர் பாருங்க. ஜஸ்ட் ஷார்ட் 1 எழுதி ஈல நமக்கு நல்ல அறிமுகமா இருக்கக்கூடிய எஸ் அல்பபெட்டிக்கல் லெட்டரை எழுதி பக்கத்துல ஒரு டாட், அவ்வளவுதான். ங க ங. அடுத்து ச லெட்டர். ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஹரிசாண்டல் லைன், அதுக்கப்புறம் யூ ஷேப்ல ஒரு ஸ்ட்ரோக், அதோட கண்டினியூ பண்ணி ஒரு லாங் 1, அவ்வளவுதான். இது எப்படி எழுதுறது பாருங்க. ஜஸ்ட் ஒரு வெர்டிகல் லைன், சாரி ஹரிசாண்டல் லைன், அதோட கனெக்ட் பண்ணி யூ ஷேப்ல ஒரு ஸ்ட்ரோக், அதுக்கப்புறமா ஒரு லாங் 1, இவ்வளவுதான். ச க ங ச. அடுத்து ஞ லெட்டர் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். அதாவது ரிவர்ஸ்ல சி எழுதி அதனோட மிட்ல இந்த மாதிரி எழுதி ஒரு லாங் 1 அகைன் எழுதுறேன். ரிவர்ஸ்ல ஒரு சி எழுதி அதனோட மிட்ல இருந்து ஒரு வெர்டிகல் ஹரிசாண்டல் லைன் எழுதி அதோட கனெக்ட் பண்ணி ஒரு வெர்டிகல் லைன், அவ்வளவுதான். இது ஞ க ங ச ஞ. அடுத்து இந்த ட லெட்டர். இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஷார்ட் 1 எழுதி ரெகுலரான சி எழுதுவோம் இல்லையா, அவ்வளவுதான் இந்த லெட்டர். அடுத்து இந்த ந லெட்டர் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதாவது யூ ஷேப்ல ஒரு ஸ்ட்ரோக் எழுதி பக்கத்துல ஒரு வெர்டிகல் லைன், அவ்வளவுதான். ந. அடுத்து இந்த லெட்டர் த. நான் நிறைய முறை எழுதி இருக்கிறேன். ல த. இது த, இது ஆ ஸ்ட்ரோக். த பிளஸ் ஆ தா, ல தா, ல தா. இந்த த லெட்டர் தான் இங்க எழுதியிருக்கோம். அதாவது ஷார்ட் 1, தென் ஹரிசாண்டல் லைன், அதுக்கப்புறம் லாங் 1. இந்த தவை இந்த நல சுழிச்சு எழுதுறோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மாதிரி பெண்ட் பண்ணி இதை எழுதுறோம். இது ந. பெண்ட் பண்ணாம இருந்தா த, பெண்ட் பண்ணி இருந்தா ந, அவ்வளவுதான் வேரியேஷன். அடுத்து ப. யூ ஷேப்ல இந்த ந எழுதணும் இல்லையா, அதே மாதிரி யூ ஷேப்ப போட்டு அதோட கனெக்ட் பண்ணி ஒரு 1, யூ ஷேப்ல ஒரு ஸ்ட்ரோக் எழுதி அதோட கனெக்ட் பண்ணி ஒரு லாங் 1 போடும்போது இந்த பாண்ட லெட்டரை நம்ம எழுத கத்துக்கிறோம். அடுத்தது மா லெட்டர். லாங் 1 ஜஸ்ட் பெண்ட் பண்ணி ஒரு கோடு, அதுக்கப்புறம் லாங் 1, அவ்வளவுதான் மா. இப்போ இந்த டன் நகர நாக்கும் தன் நகர நாக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதாவது இந்த அதாவது நம்ம நார்மலா 3 சுழி நான்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அது அப்படி சொல்லக்கூடாது. டன் நகர நான்னு சொன்னோம். இந்த நா எழுதும் போது இந்த ஷேப்பை ஞாபகம் வச்சணும். தன் நகர நா எழுதும் போது இந்த ந வந்து நாராயண் வரும். அந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சோம், நாராயண். அந்த மாதிரி எழுதும் போது இந்த நாவை யூஸ் பண்ணணும். டன் நகர நா எழுதும் போது இந்த ந. எழுத்து எழுதும் போது தன்னகரமா டன்னகரமா அப்படின்னு யோசிச்சு இந்த நாவை பண்ணணும். ஏன்னா தமிழ்ல 2 நா இருக்கு. 3 சுழி நான்னு சொல்லுவோம். இதுக்கு நான் சொல்லுவோம். தாக்கு அடுத்து வர நான் சொல்லுவோம். ஆக்சுவலி இது தாக்கு அடுத்து வரதுனால தன்னகர நா, அவ்வளவுதான் வேரியேஷன். க ங ச ஞ ட ந த ந ப ம. பாருங்க. க. அடுத்து ங
ச ஞ ட ந த ந ப ம 10 எழுத்துக்கள் தமிழ்ல சொல்லக்கூடிய வன் க ங ச ஞ ட ந த ந ப ம. ஸோ இன்னைக்கு 10 எழுத்துக்கள் கத்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம எழுத கத்துக்கும் போது ஆர்டரா வரும்போது இந்த எழுத்துக்கள்லாம் பழக்கமானதா இருக்கும். பாய்.